ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். வாங்க எங்களுடைய குலதெய்வ கோயிலை பார்க்கலாம். அம்மன் பேர் பார்த்திங்கன்னா பெத்தாக்கம்மன், எஸ் அழகாபுரி. பூக்குழின்றது நான் வீடியோ போட்டிருந்தேன். அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு சென்டரில் பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. இங்கே தான் நாங்கள் தங்குறது, சாப்பிட்றது எல்லாமே. 3 நாளைக்கு மாலை போட்டு, 1 மாதம் மாலை போட்டு வருவோம். பொங்கலுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே கோயிலுக்கு வந்துடுவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரே விளையாட்டு தான், சிரிப்பு தான், ரேடியோ சத்தம் வேறு. சொந்த பந்தம் எல்லாம் கூடி சந்தோஷமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகரை கும்பிட்டுக்கங்க, ஓகேங்களா? சேர் 2-3 எடுங்க. நல்லா இருக்கீங்களா? தை மாதம் பார்த்தது. ஆமாம், அதான் கும்பாபிஷேகத்தப்போ பார்த்தது. பொங்கலுக்கு வந்தோம், பார்க்கல உங்களை. அதான் கவனிக்கல. மோர் வேணா குடிங்க. உனக்கு என்ன சலிப்பு? நான் எடுக்கிறேன், உனக்கு என்ன சலிப்பு? பாப்பா பார்க்குது பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். யூடியூப்பில் வருவ பாரு. யூடியூப்பில் வருவ பாப்பா. பேர் என்ன பாப்பா? பேர் சொல்லுமா. ஹர்ஷவர்த்தினி, சூப்பர் பேர். அதுக்கப்புறமா இது வந்து வெளிப்புறம். வாழை மரம் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படியே சுற்றி நல்லா காற்றோட்டமாக உட்காரக்குள்ள நல்லா வசதியாக இருக்கும். 2 குட்டீஸ் வராங்க, அவங்கள பார்ப்போமா? உட்காந்துருக்காங்க. யூடியூப்பில் வருவீங்க. ஹாய் சொல்லு. ஹாய். உங்கள் பேர் என்ன? கிருத்திகா ஸ்ரீ, சூப்பர் பேர். தம்பி பேர் ஹரியா, சூப்பர் சூப்பர். ஹாய் சொல்லுப்பா. ஹாய். ஸ்கூலுக்கு போகிறீங்களா? பேசுனா அந்த குட்டி பையன். அதுக்கப்புறமா நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அம்மன் சன்னதியை அப்படியே சுற்றி 3 தடவை சுற்றி வருவோம். பூ அலங்காரம் அருமையாக இருக்கும். சாமியை நல்லா பாருங்கள். இவங்க தான் பெத்தாக்கம்மன். சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தோம். எல்லாருமே நல்லா சாமியை கும்பிட்டோம். இது வந்து அணையா விளக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது வந்து அப்படியே சாமி சன்னதியை சுற்றி வர்றோம். பின்புறம் எல்லாமே நல்ல இடம்லாம் தாராளமாக இருக்கும். பெத்தாக்கம்மன் வந்து யார் என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி வாரி வழங்கக்கூடியவன். அதனால் மக்களும் வந்து வரி வந்து ஒரு லிமிட்டாக வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி வசதியானவங்கள்லாம் வந்து கணக்கே இல்லாமல் அம்மனுக்கு வரி நிறையா கொடுப்பாங்க. இது வந்து பெருமாள் கோயில். பெத்தாக்கம்மன் கோயிலேருந்து வெளியில் வந்தோம்னா அப்படியே தனி சன்னதி பெருமாளுக்கு. பெருமாள் வந்து தனி சன்னதி கட்டி அதுலேயும் வந்து மக்கள் சாமி கும்பிடலாம். அங்கே பாருங்கள் எப்படி உட்காரக்குள்ள நல்லா வசதியாக இருக்கும். சாமி எங்கள் கோயில் வந்து திருப்பதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றது, தங்குறது எல்லாமே ஃப்ரீயாக. நம்ம பாட்டுக்கு வீடு மாதிரி இருந்துட்டு நிம்மதியாக சாமியை கும்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக அருமையான அலங்காரம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருமாளை மனதார வேண்டி கும்பிட்டுக்கங்க. டப்புன்னு இந்த மலரக்கா சாமி கும்பிட்டுக்கங்க. அது
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் 5 தாத்தா. இந்த 5 தாத்தாவோட குழந்தைகள் தான் அப்படியே விழுதுகளாக வளர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் வந்து எவ்வளோ பேர்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பங்காளிகள் தான் இந்த இருக்காங்க. தான் இந்த 5 தாத்தாவும் ஒன்றா பிறந்தவங்க. அவங்களோட வாரிசுகள் தான் கிளைகளாக வளர்ந்துருக்கோம். இதுவும் சமாதி தான், 5 தாத்தாவோட சமாதி. இது வந்து அங்கே பெருமாள் கோயிலேருந்து இங்கே நடந்து வரணும்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் பாருங்க, 1/4 மணி நேரம் ஆகும். இதுவும் வந்து கோயிலோட இடம்